லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய அஞ்சலியை கைது செய்ய சிபிசிஐடி காவல்துறையினர் ஆந்திராவுக்கு விரைந்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதலாவதாக 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீதமுள்ளவர்களிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மலர்கொடி, சதீஷ், ஹரிஹரன் ஆகிய 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த 3 பேரின் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பதை கண்டறியும் வகையில் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 3 விசாரணை மேற்கொண்டால் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் தற்போது சிறையில் இருக்கும் வடசென்னையின் பிரபல தாதா ஒருவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன சம்பந்தம் உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் பாஜக நிர்வாகியான அஞ்சலையை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வணிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுத்து கந்து வட்டி மற்றும் மீட்டர் வட்டி வசூல் செய்வது, கடன் வாங்கியவர்களின் உடைமைகளை பறித்துக் கொள்வது, அசையா சொத்துக்களை எழுதி வாங்குவது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அஞ்சலை காவல்துறையினர் தேடினால் ஆந்திராவில் பதுங்கிக் கொள்வார் என கூறப்படுகிறது. அந்த வகையில் அவரை பிடிக்க ஆந்திராவுக்கு சென்று காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அஞ்சலையின் 2வது மருமகன் புரட்சி சந்திரன் என்பவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.